4 சப்பாத்தி சாப்பிட்ற பக்கம் இந்த கிரேவி இருந்ததுன்னா 8 சப்பாத்தி சாப்பிடலாம். அப்படியா? வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்து கோயம்புத்தூர் கவுண்டமலை தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மனோமணி அக்கா வீட்டுல பண்ற இந்த முட்டை குழம்பு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக முட்டை கிரேவி வைப்பாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் கவண்டம்பாளையம் முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நாங்கள் செஞ்சாவே வந்து 4 சப்பாத்திங்கிறது 8 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா அரைச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முட்டையை விட கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவி வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு பக்குவம் பார்த்தீங்கன்னா சும்மா தளன்னு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவங்க ஏற்கனவே எனக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த முட்டை குழம்பு சாப்பிட்டேன் நான், சூப்பராக இருந்தது. அப்படியே டிட்டோ வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்குவத்தில். அதனால அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த முட்டை குழம்பு ஹோட்டலில் போய் கற்றுட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி தான் பண்ணுவோம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி இன்னைக்கு பண்ணலாம் சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி செய்வாங்க. ஆனால் நான் முட்டை வந்து வேக வச்சு போட்டிருக்கேன். அது நல்லா இன்னும் ருசியாக இருக்கும். சரி வாங்க, அவங்க வீட்டு சைடில் பண்ண முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு சுட ரெடி பண்ணுறாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லி பார்க்கலாம். அதே டைமில் அதில் என்னென்ன மசாலா போடுறாங்க எல்லாம் பார்க்கலாமா? போகலாம் வாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன எங்களுக்கு செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யற முட்டை கிரேவி தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, என்ன சட்னி பண்றது, என்ன சாம்பார் பண்றது, டெய்லி புலம்பிட்டு இருப்போம். இதே முட்டை கிரேவி வச்சோம்னா சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். முட்டை குழம்பு, முட்டை கிரேவி. முட்டை கிரேவி. சரி, ஓகே தான். எனக்கு இப்ப தேவையான பொருட்கள் சொல்றீங்க? சொல்லிடலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள்கள்: வேக வைத்து தோலுரித்த முட்டை 6 நம்பர், பெரிய வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 அல்லது 3 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், பட்டை 2 நம்பர், கிராம்பு 2 நம்பர், ஏலக்காய் 2 நம்பர், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து ஃபர்ஸ்ட்ல வந்து வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்துறங்க. சரி, ஓகே. அடுப்பு பத்த வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் ஊத்திடலாமா? எண்ணெய் ஊத்திடலாம். நாங்க எப்பவுமே புலங்கிறது கல்லெண்ணெய் தான். ஓகே. அது என்ன புலங்கிறது? புலங்கிறதுனா யூஸ் பண்றதுங்க. யூஸ் பண்றது என்ன புலங்குறீங்க அப்படிம்போம். அதாவது என்ன நம்ம யூஸ் பண்றது தான் புலங்கிறதும்போம். சரி, ஓகே தான். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்ப வெங்காயம் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி தாளிப்பு எதுவும் தேவையில்லையா? தேவையே இல்லைங்க, அதுல அரைக்கிறதுலயே வந்துடும். சரி, ஓகே. நம்ம பொதுவாக நம்ம எப்பவும் தாளிப்பு போடுவோம், ஆனா இங்க தாளிப்பு போடுறதில்ல. ஓகே டன், ஃபைன். பெரிய வெங்காயம் 2 நீளமா வெட்டி வச்சிருக்கோம். நீங்க லாஸ்டா பண்ண அந்த தக்காளி சோறு வந்து வேற லெவல். நான் கூட இப்ப பேசி முடிச்சுட்டு வெளியே உட்கார்ந்தேன். என்னவா பிரியாணி செய்றீங்களா உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் தக்காளி சோறு லிங்க் வேணா தரேன். அப்ப அல்டிமேட்டான ஒரு ரெசிபி, செம்ம வாசம். அதுக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த குருணை அரிசி. குருணை அரிசி அதாங்க. இந்த குருணை அரிசியிலேயே பிரியாணி எல்லாமே பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சோயா பிரியாணி எல்லாமே அந்த அரிசியில் பண்ண ஜம்முன்னு இருக்கும். ஓகே. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். ஆமா. இது கூட வேற பச்சை மிளகாய் போடணுமா? இல்ல அடுத்ததுதான் போடணும். சரி, இது வதங்கணும். வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணும். சரி, ஓகே. வெங்காயத்தை வதக்கிட்டு காட்டுங்க. அடுத்து நானே பாருங்க, வெங்காயம் முக்காவாசி வதங்கிருச்சு. சரி, ஓகே. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதாவது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வதக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வரும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இதே எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அப்போ அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் மாறும். ரைட்டா? கிரேவி டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனா? ஆமா, பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன். வெங்காய கலர்லாம் மாறல, ஒரு 75% வதங்கி இருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட வந்து தக்காளி போடலாம். இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் போடலாம் தக்காளி. அடுத்து தக்காளி போடலாம். சரி, ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி முடிச்ச பிறகு தக்காளி. ஓகே. இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு.
2 பச்சை மிளகா போதுமா? போதுங்க. மல்லித்தூள் போடுறோம், பட்டை கிராம்புல போடுறோங்க, காரம் அதிகமாயிரும். டன். 2 கருவேப்பிலை மல்லியும் போட்டுக்கலாம். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி கருவேப்பிலையும் மல்லியும் போட்டுக்கலாம். மல்லியும் இந்தாங்க ரெண்டுமே. சில பேர்லாம் கொத்தமல்லி போடவே மாட்டாங்க. ஆமா, நம்ம சமையலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாத சமையல் வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க தான் கொத்தமல்லி கருவேப்பிலை மஸ்ட் சவுத் இந்தியன் சமையல்ல. அது பர்டிகுலர் கருவேப்பிலை சாம்பார் செய்யும்போது சில பேர் கருவேப்பிலை போடுறத விட்டுறாங்க. ஆனா கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டுல பண்ணும்போது கரெக்டான டைம்ல தாளிப்பு போட்டு நீங்க சாம்பார் வச்சீங்கன்னா வாசமா வேற மாதிரி இருக்கும். ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நிறைய விஷயம் இருக்கு. தலைக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஆமா, இப்ப வந்து தக்காளி கருவேப்பிலை எல்லாம் வதங்கணும், நல்லா வதங்கணும். இது வந்து கிரேவியாட் ஆகணும். அது வரைக்கும் மசாலா போடுறதுக்கு முன்னாடியே. ஆமாங்க. ஓகே, மசாலா போட்டு வதங்காது. ஃபர்ஸ்ட் இதுக்கு கிரேவியாட்ட நல்லா வதக்கிட்டு அப்புறம் பொடிகளை போட்டுக்கலாம். சரி, அப்ப நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டெல்லாம் கிரேவியாட்ட ஆயிரணும். நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கிரேவியாட்ட ஆயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரேவி வந்து தொட்டு சாப்பிடுறது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இது சும்மா ஒரு அரையும் குறையமெல்லாம் வதக்க கூடாதுங்க. இதுக்கு வந்து முக்கியமான இதே வந்து வெங்காயம் தக்காளி வதக்குற பக்குவம் தாங்க. நல்லா வதங்கணும். இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியாச்சு. இப்ப பாருங்க, தக்காளி எல்லாம் வதக்குன அப்புறம் எண்ணெயோட கலரே மாறிடு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தோல் எல்லாம் விட்டு வந்துரும். அந்த மாதிரி மசிஞ்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த கலர் மாற ஆரம்பிச்சிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தூளுகளை சேர்த்திடலாம். என்ன மஞ்சத்தூள்? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மஞ்சத்தூள் பெரும்பாலும் நம்ம எடுக்கிற உணவு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அந்த கிருமி நாசின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் சமையல் எடுக்கிற எல்லா ஸ்பைஸும் குட் ஃபார் ஹெல்த். இப்போ மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணும் போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சரி, நாங்கள் ஸோ இதில் வந்து வீட்டில் குழம்பு தூள் சில பேர் வச்சுப்பாங்க. அந்த குழம்பு தூளும் போடலாமா? இல்லைங்க, குழம்பு தூள் போட்டால் வேற மாதிரி இருக்கும். இது கிரேவி. ஓகே, 3 தூளே போதுங்க. மல்லித்தூள் மஞ்சள். என்ன கேட்கறேன்னா, இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இல்லாத வீட்டுல சில பேர் இப்ப எங்க வீட்டுல குழம்பு தூள் தான், இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் உள்ளே வராது. சரிங்களா? அப்ப அந்த டைம்ல குழம்பு தூள் போடலாமா? இல்லைன்னா போடலாம். கொஞ்சம் டேஸ்ட் வேறையா இருக்கும், கொஞ்சம் மாறும். இப்ப தூளெல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, அது பாருங்களேன், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்க, இதுவே நல்லா தொக்கு மாதிரி பாருங்க. நல்லா அந்த தனி மிளகாத்தூள் போட்ட உடனே எப்படி கலர் பாருங்க. இது அப்படியே தொக்கு மாதிரி ஊத்துங்க. இப்ப அந்த மசாலா வேகுது, திருப்பி தனி சும்மா ஒரு பச்சை வாசம் போறக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி அடி பிடிக்காம இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சிட்டு வர்றோம். ஓகே, தேங்காய் கூட வேற என்ன? தேங்காய் 2 பட்டை, சோம்பு, கசகசா, ஒரு ஏலக்காய், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன். அப்ப போடலாமா? போட்டுடலாம். தேங்காய் போடுங்க. சரி, ஓகே. தேங்காய் எல்லாத்தையும் போட்டுருவா? இல்ல ஒரு 3/4 போடுங்க. சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய கொடுங்க. நிறைய பேர் இருக்கும்ல, போடுங்க. எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் போட்டுருவா? போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கும், 5-6 பேர் இருக்கும்ல. ஓகே, டன். அப்புறம் வந்து பட்டை 2 பட்டை, சோம்பு 2 பட்டை போதுமா? போதும். 2 கிராம். அதனால எண்ணெய் தான் போடணுமா? ஆமாங்க, எல்லாத்தையும் ரொம்ப காரம் படிக்கும். வாசத்துக்கு தேங்க ஒரு ஏலக்காய் போடுங்க. ஒரு ஏலக்காய் போதுமா? போதும். அப்புறம் வந்து சோம்பு போடுங்க. சோம்புலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை பேருக்கு தெரியுதுல, சோம்புல எல்லாம் கலப்படம் நிறைய இருக்கு. பாத்துவாங்க, நல்ல குவாலிட்டி சோம்பை பாத்துவாங்க. ஏன்னா சோம்புல வந்து கலர் மிக்ஸ் பண்ணி தராங்க. அந்த கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கற அந்த சோம்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லை. கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். போடுங்க, கொஞ்சம் போடுங்க. சோம்பு போடுவா? போடுங்க. தரமா போடுவா? அவ்வளோ வேண்டாங்க, கொஞ்சமா போதுங்க. கசகசா போடுங்க. கசகசா போடுறது அவ்வளோ வேண்டாங்க, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் பாருங்க. போதுங்க. கசகசா போடுங்க, எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசம் நல்லா இருக்கும். பொட்டுக்கல்ல வந்து ஒரு பைண்டிங் மாதிரி. ஓகே, டன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல போதுமா? போதும். இது மட்டும் அரைச்சிடலாங்க. நல்லா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் மசாலாவே. இதுக்கு வந்து எந்த பேக்கெட் மசாலா இல்ல, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் இதுக்கு மசாலாவே. சரி, ஓகே. இது எப்படி அரைக்கிறீங்க? இது வந்து நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துடலாங்க.
சரி, அப்ப நீங்க அரைச்சிருங்க. இந்த மசாலா ரெடியாட்ட பார்க்கலாம். இது வந்து சிம்பிள வச்சிரலாம். அரைச்சிட்டு வரக்குள்ள இது நல்லா கிரேவியாட்ட ஆயிடும். நான் பாத்துக்கிறேன் ஒரு சைடுல. சரி. மசாலா அரைச்சாச்சு. அரைச்சது ஊத்தியாச்சு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி ஊத்திடலாம். இது குருமா மாதிரி வருமா எப்படி? இது வந்து மசாலாவும் கிரேவி மாதிரி கலந்து இருக்கும். முட்டை குழம்புங்கிறது வேற. இது வந்து மசால் கலந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்னுமே ஊத்தலாம் தண்ணி. தண்ணி ஊத்தலாம். திக்கா வராதா? இல்ல இன்னும் தண்ணி ஊத்துங்க. கொதிக்கும் போது உங்களுக்கு திக்காகுங்க. இந்தாங்க. போதுமா? இன்னும் ஊத்துங்க. இன்னும் ஊத்தணுமா? அப்புறம் பாருங்க 1 லிட்டர் தண்ணி ஊத்த போறானே. ரைட். கிட்டத்தட்ட அந்த தேங்காய் போட்டு வர அந்த குருமா பக்கம் தான். ஆனா கொஞ்சம் மசாலா கூட இருக்கும். நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி விடலாம். ஓகே டன். இப்போ இதுக்கு அப்புறம் கொதிச்ச பிறகு ஃபைனலா முட்டை போட்டு வைக்க வேண்டியதாங்க. ஆமா. அப்புறம் சைடுல வந்து ஒரு 2 உப்பையும் போட்டுறலாம். ஏன்னா கொஞ்சமா அப்படியே உப்பு போட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நான் போய் முட்டையை வேக வச்சு வச்சிருக்கிறேன். தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போட்டுறலாம். அப்போ கொதிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிட்டோம். முட்டையை வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே இந்தாங்க. எத்தனை முட்டை? 1 2 3 4 5 6 7 8 முட்டை எனக்கு. பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் அரைச்சு ஊத்துனதெல்லாம் நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா கிரேவி தனியா எண்ணெய் தனியா அந்த மாதிரி இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் பாருங்க. அந்த கிரேவி ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க அப்படியே அந்த எண்ணெய் வந்து மேல வரும். இப்படி வரும்போது நீங்க தேங்காய் போட்டு குக் பண்றதுனால சீக்கிரமா கெட்டு போகாது. அதனால 2 நாள் 3 நாள்லாம் இல்லைங்க. காலைல வைக்கிறது வந்து ஈவினிங் ஒரு 6 7 மணிக்கா சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேங்காயோட வாசம் வந்து சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். நல்லா கொதிக்க வச்சிருவோம். ஆமா, இதுதான் விஷயம். இன்னும் டேஸ்டும் இன்னும் நல்லா இருக்கும். சூப்பர். போடலாமா? இப்போ முட்டையை போட்டுடலாம். கிரேவி பாருங்க எப்படி தல 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 சூப்பரா இருக்கு கிரேவி. ஓகே, என்னங்க முட்டை போடுங்க கையால. கட் பண்ணி போடுறீங்களா? சும்மா அப்படி அப்படியே என்ன மசாலா இறங்குது. பப்பா அந்த கிரேவி பாருங்க அப்படியே கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். இப்போ முட்டையெல்லாம் 2 கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது. அப்படியே இருந்தாங்க. அப்படி தரமாக போனேன். அவ்வளோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த முட்டை குழம்பு வைக்கும்போது எல்லாரும் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து அந்த ஒரு மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும், மசாலா தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி வைக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அந்த கிரேவிலேயே அந்த மசாலாவிலேயே வந்து எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தான் அது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது சரியான பக்கம் இல்லை சமையல். அது வந்து சீக்கிரம் கெட்டும் போகும். அது இல்லை. அதனால தான் கரெக்டான பக்கத்தை குக் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாமா? நாங்கள் முட்டை குழம்பு ரெடி. நமக்காக சப்பாத்தியில் ரெடி பண்ணி எடுத்துருக்காங்க. கொடுங்க. எப்போ வந்தாலும் ஒரு வாழையில போட்டு கொடுத்துருவாங்க. குழம்பு தராம விடுங்க. அதுதான் முக்கியம் தலைவரே. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. குழம்பும் முட்டையோட சாப்பிடுங்க. நீங்க ஹோட்டல் வாசினீங்களா? இல்லைங்க, எங்களோட சிக்னேச்சர்லாம் சில விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அந்த சின்ன ஸ்பூன் தாங்க. நம்ம வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றோம். இருந்தாலும் தனியா அந்த கிரேவி சாப்பிடும் போது தான் அது காரம் எப்படி இருக்கு, அதோட பக்குவம் எப்படி இருக்கு எல்லாமே தெரிய வரும். இன்னும் கொஞ்சம் கிரேவி ஊத்துட்டுங்களா? சப்பாத்தில சூப்பரா இருக்கு. நைஸ். இன்னும் கொஞ்சம் கிரேவி விடுங்க. கொஞ்சமா. உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பிரமாதம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த கிரேவி குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர். அப்புறம் அந்த காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம்லாம் இல்லை, ஒரு மைல்டான காரம். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக தெரியும், 0.5% தெரியும். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வந்து இதெல்லாமே முழுசா அப்படியே இருக்கு. அது வந்து நல்ல கொல நல்லா வெந்து கிரேவியோட கலங்கிருச்சு பாருங்க. பிரமாதம் வெரி குட். இந்த இடத்துல வந்து முட்டை உடைச்சு ஊத்தலாமா? ஊத்தலாம். அந்த மாதிரி ஊத்தலாம். ஊத்தி நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் திக்னஸா கொதிக்க வச்சோம்னா நல்லா இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா
எல்லாரும் விட மாட்டீங்க. சூப்பர், எக்ஸலன்ட். அதான் 4 சப்பாத்திங்கிறது 8 சப்பாத்தி போகுன்னு சொன்னேன். பிரமாதம். தேங்க்யூக்கா. நம்ம வந்து கொங்கு ஸ்டைலில் பண்ணுற ரெசிபியில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் நிறையா. அதே டைமில் அக்கா வீட்டு சைடில் பண்ணுற அந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணலாம் சார், எப்படி சிக்கன் குழம்பு விட்டாச்சோ அது மாதிரி வந்து நிறைய பேர் முட்டை குழம்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ரெசிபி சொன்னாங்க. நன்றிக்கா. ஃபோன் நம்பர் தரீங்களா? அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா பலகாரம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வேணா வீட்டு முறையில் பண்ணுறது வேணா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நான் தரேன். டெய்லியுமே இட்லி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் என்ன குழம்பு வைக்கிறது சட்னி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு இல்லாட்டி கால் பண்ணுங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 4 நாள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என் பேர் மனோன்மணி, மனோஸ் கிச்சன். ஃபோன் நம்பர் 9952809354. நாங்கள் வந்து சொந்தமாகவே மசாலா ஐட்டம் எல்லாம் தயாரிக்கிறோம், பலகாரங்களில் செய்கிறோம். சுத்தமான முறையில் சுகாதார முறையில் செஞ்சு கொடுக்குறோம். யாராவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூருக்கு நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொடர்ந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் முடிச்சதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி, நான் பொதுவாக சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸான முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். மிக்க நன்றிக்கா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.